We are seeing the third prose, empowered women navigating the world. ஸோ இன்டர்வியூவர் கிட்ட அந்த 6 விமென்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு தான் பார்த்துன்னு இருக்கோம். லாஸ்ட்டாக பாயல் குப்தா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிமைனிங் இந்த கிளாஸில் பார்க்கலாம். இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சேலிங். ஸோ நீங்கள் சேல் பண்ணும் போது ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க் எது, அதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டிகா ஜோஷ் சொல்கிறாங்க, த சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் விண்ட்ஸ் ஆர் பிக்கிங் அப். ஸோ இந்த சீ வந்து அந்த விண்ட்ஸ் புயல் காற்றுலாம் அடிக்கும் போது ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. ஸோ த டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் ஹெட். ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கணும். டு ஃபோர்ஸ் இட் டு ரியலைஸ் பிஃபோர் ஹேண்ட், டு எக்ஸ்பெக்ட், பி ஷோர் ஆஃப், ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தோம். இந்த பசிபிக், சவுத் பசிபிக், வி என்கவுண்டர்ட் எ ஸ்டோம் வேர் த சீஸ் வர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters ஹை. ஸோ அந்த சென்டர் சவுத் பசிஃபிக்கில் ஒரு பயங்கர புயல் காற்று வந்து வீசிச்சு, பயங்கர புயல். வேர் த சீஸ், கடலோட அலைகள்லாம் வந்து 9 to 10 meters வந்து ஹையாக இருந்தது. அந்த விண்ட்ஸ் வேர் பிக்கிங் அப். ஸோ அந்த புயல் காற்று எப்படி இருந்துச்சுன்னா 60 to 70 knots-ஆக இருந்துச்சு. யூனிட் ஆஃப் நாட்ஸ்னால் யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈக்குவல் டு 1 neutral mile per hour. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1.852 km/h இருந்தது, which is about a hurricane force of wind on land. ஸோ நிலப்பரப்பில் கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு. இட் இஸ் நார்மல் ஆன் sea where there is hardly any land mass to stop the winds. ஸோ இந்த சீல வந்து அது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. பட் லேண்டுன்னு பார்த்தோன்னா அந்த விண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடிஞ்சிருக்காது. It was also a blissful experience when something broke down, and after a lot of hard work and effort we were able to fix it together. We will remember this incident as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. ஸோ இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு அதுலேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே வந்தோம். இந்த இன்சிடெண்ட் வந்து எங்களால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் தந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட் திங்ஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேட்குறாங்க, ஹவ் அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப். ஸோ எவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு உங்களோட ட்ரிப். ஸோ வாட்டிகா ஜஸ்ட் சொல்கிறாங்க, வென் வி வேர் கிராசிங் தி தாஸ்மன் சி. ஸோ தாஸ்மன் சீயை வந்து கிராஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து சர்தன் லைட்ஸ் ஃப்ரம் சி, பிரில்லியன்ட் சர்தன் லைட்ஸ்லாம் தெரியுது. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ். அதுவும் அந்த மந்த்ஸில் வந்து அந்த லைட்ஸ்லாம் பார்க்குறது ரொம்பவே வந்து ரேராக இருந்துச்சு. தட்டு அதுவும் இந்த சீலேருந்து பார்க்குறது ரொம்பவே ரேர். We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky light up with the green light. ஸோ entire ஸ்கைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் லைட்டில் வந்து இருந்துச்சு. There was bioluminescences, dolphins, ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் தான் வந்து பயோலிமினிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டால்ஃபின்ஸ் ஸ்விம்மிங் இன் தி வேக் ஆஃப் தி போட். ஸோ எங்கள் போட் பக்கத்தில் வந்து டால்ஃபின்ஸ் வந்து ஸ்விம் பண்ணின்னு இருந்துச்சு. ஏதோ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து அது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிற மாதிரியே வந்து ஸ்விம் பண்ணின்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ்லாம் வந்து அங்கே பார்த்தோம். வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பெர்ம். ஸோ இறந்து போன ஒரு வேலை வந்து நாங்கள் பார்க்கும்போது அதுவும் ரொம்ப அந்த ஐலாண்டில் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு பெருசாக பாறை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வி ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட். நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ வென்எவர் வி ஸ்பாட்டட் சம்திங் இன் த சீ வி ஹேட் டு. ஸோ எதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்று சீல பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் கூகுள் பண்ணி அந்த ஸ்பீஷியஸ்லாம் அந்த உயிரினத்தை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் தி சீ. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க டைம் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க.
ஸ்வாதி சொல்கிறாங்க, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ். ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு ஹாபீஸ்லாம் இருந்துச்சு அந்த சர்க்கம் நேவிகேஷன் அப்போ. அண்ட் கெப்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிஷியஸ் லைக் கோல்கப்பாஸ். அண்ட் ஸோ நாங்கள் வந்து போஸ்டிங் நிறைய பண்ணினே இருந்தோம். என்னென்னா கோல்கப்பாஸ்னால் பானிபூரி. ஸோ அதுதான் வந்து கோல்கப்பா சொல்கிறோம். அண்ட் கேக்ஸ் அதெல்லாம் பண்ணின்னு இருந்தோம். வி ஆல்சோ ரீட் புக்ஸ் படிச்சுன்னு இருந்தோம். வென் த வெதர் வாஸ் ப்ளசண்ட் அண்ட் டிட் சம் குவில்லிங்ஸ். ஸோ வெதர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் போது குவில்லிங்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணின்னு இருந்தேன். வைல் டீம் லீடர் ஜோஷிக்கு வந்து காமிக்ஸ் அண்ட் ராமாயணாலாம் அவங்க வந்து படிச்சுன்னு இருந்தாங்க டியூரிங் ஹர் ஜர்னி. ஐ லவ்ட், எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து பேக்கிங்லாம் பண்ணேன். அதில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். இன்ட்யூல்ஸ்னா ஈடுபடுத்துதல். ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிராஃப்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ்டு டு மேக் லேம்ப் ஷேட்ஸ்லாம் அவங்க வந்து பண்ணின்னு இருந்தாங்களாம். ஐ லவ் இட் when people appreciate the food that I cook. ஸோ நம்ம வீட்டிலே தெரியும், நம்ம அம்மாலாம் வந்து அம்மா நீ சூப்பராக சமைச்சிருக்கிறாம்மா அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம குக் பண்ணது வந்து யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ தூரம் நம்மளுக்கே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்வாதிக்கும் அப்ரிஷியேட் பண்ண ரொம்ப பிடிக்குமா. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. ஸோ அந்த போட்டில் இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு டிஷ்ஷஸ் எல்லாம் என்னோடய crew மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணி தந்தேன். நெக்ஸ்ட் வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, 6 is a great number. We were always entertained. 6 வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் தான். நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே ரொம்ப என்டர்டெயின் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து வி வாட்ச்டு மூவிஸ் பார்த்தோம், மியூசிக்ஸ் லிசன் பண்ணோம். யூ won't believe some of the goodies that grew rustled up in our tiny pantry even while sailing in rough seas. ஸோ நாங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஸோ சம் ஆஃப் த குட்டீஸ் கூட நாங்கள் வந்து அந்த சைனி பேண்ட்ரி அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த ரஃப் சீஸில் கூட நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பராத்தாஸ் பண்ணோம். ஸோ இங்கே பராத்தாஸ்ன்றது பரோட்டாஸ் தான். பேக்டு கேக்ஸ், பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லாஸ் கூட நாங்கள் வந்து மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்கப்பா, இது கேட்பாங்க. வி செலிப்ரேட்டட். அவங்க என்னென்ன செலிப்ரேட் பண்ணாங்கன்னா திவாலி வந்து செலிப்ரேட் பண்ணாங்களாம். வி செலிப்ரேட்டட். அதுவும் 3 பர்த்டேஸ் வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்களாம். அதில் ஒரு பர்த்டே யாரோடதுன்னா அந்த போட்டோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒகேஷன்ஸ், கிராசிங் த ஈக்வேட்டர், அதுமாரி ஒகேஷன்ஸ்லாம் கூட அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அது மாதிரி கொஞ்சம் எல்லாமே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஷின் இன்டர்வியூ கேட்குறாங்க. ஸோ எது வந்து உங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு? வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் தி கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸோ இந்த கண்ட்ரியோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு எது வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு? ஸ்வாதி சொல்கிறாங்க, we knew that the entire country was watching us. எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக என்டையர் கண்ட்ரியும் எங்களை வந்து பார்த்துன்னு இருக்காங்க, எங்களுக்கு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் ட்ரபிள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு சிங்கிள் டே கூட நாங்கள் நினைக்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், we know that it is going to happen but the people out there did not know what kind of challenges. ஸோ எங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியும். ஆனால் பீப்புள்ஸ் வெளியே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸை வந்து பார்க்குறோம், என்ன வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோன்னு அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவேட்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட். ஸோ எங்கள் மைண்டில் நாங்கள் ஒரே ஒரு மோட்டிவ் தான் வச்சுருந்தோம். என்னென்னா நாங்கள் வெளியே இருக்கிறவங்கள நாங்கள் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியப்படுத்திடக்கூடாது. எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள நாங்கள் பயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் கரெக்டாக இருந்தோம். We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஸோ நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், இந்த சர்க்கம்நேவிகேஷன் முடிச்சிட்ட அப்புறமா நாங்கள் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோன்றதை நம்ம பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்.
as a woman how would you consider this expedition? as a woman நீங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, இட் இஸ் a matter of great honor. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹானர் தான் சொல்லுவோம். we couldn't have imagined anything better for our cast of நாங்கள் இது வந்து கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணது இல்லை. அஃப்கோர்ஸ் we being an all women team, ஸோ ஒரு விமன் டீமாக இது வந்து நாங்கள் கண்ட்ரிக்கே தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா விமனுக்கும் கண்ட்ரியில் இருக்க எல்லா விமனுக்கும் தந்த ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம். பட் as we are going as sailors, ஒரு sailors-ஆக நாங்கள் போகும்போது and we as sailors have seen that the sea does not discriminate between genders. ஸோ sea வந்து ஜெண்டர்ஸை பொறுத்து இல்லவே இல்லை அப்படின்றத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஆண்கள் தான் செயில் பண்ணணும், பெண்கள் தான் செயில் பண்ணணும் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். அங்கே வந்து ஜெண்டர் வந்து சமமாக தான் அது வந்து பார்த்துச்சு. அண்ட் வி ஹாவ் ரியலைஸ் தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் செயிலிங். ஸோ செயிலிங்கில் வந்து ஜெண்டர்ன்ற ஒரு பார்ட் வந்து ஒரு ரோலாகவே வந்து ப்ளே பண்ணாதுன்றதை நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். பட் டு பூஸ் த மொராலி இன் தி கண்ட்ரி. ஸோ மொராலின்றது எமோஷ்னல் மென்டல் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஃபிடென்ஸை தான் வந்து ஜென்ரலாக எமோஷ்னல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எமோஷ்னல் ஆஃப் த கண்ட்ரி நாங்கள் வந்து பூஸ்ட் பண்ணோம். அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் இன் அட்வென்ச்சர்ஸ் லைக் சேலிங். ஸோ நிறைய விமென்ஸ் வந்து இதுமாரி அட்வென்ச்சர்ஸ் இதுமாரி சேலிங் வந்து பண்ணலாம். ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் தட் all women team had been formed to undergo this expedition. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் எ விமன் டீமாக நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பெடிஷனை அண்டர்கோ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க. ஸோ விமன் இஸ் அ ஸ்பெஷல் பவர். ஸோ விமன்னாலே இங்கே சொன்னது தான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் நம்ம தாரணின்றது ஒரு போர்ட் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஐஎன்எஸ்வி தாராதாரிணின்றதே ஒரு பாதுகாவல் தெய்வம் தான். ஸோ அவங்கள வந்து தொழுது பண்ணுறாங்க. ஷீ இஸ் எ விமன். ஸோ விமன் பவரை பற்றி தான் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ப்ரோஸில் சொல்லியிருக்காங்க. எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஒரு 6 பெண்கள் எவ்வளோ துணிச்சலாக வந்து ஒரு போட்டை செயில் பண்ணி உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறாங்கன்றது தான் இதில் பார்த்துருக்கோம். எ கிரேட் ஸ்பிரிட் ஆஃப் தி விமென்ஸ்.